ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்னினோ. ஸோ எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். எல்னினோனா என்னங்கிறத நான் வந்து பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபுல் கதை வந்து என்னோட ஜாகிரபி வீடியோ இருக்கு. என்னோட ஜாகிரபி சீரிஸ் நான் கிளைமேட்டாலஜி போட்டிருக்கேன்ல, அதில் எல்னினோனா என்ன, லானினோனா என்ன, எல்னினோ மொடோக்கினா என்ன, மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ், இந்தியன் ஓஷன் டைபோல் அண்ட் இந்த எல்லா பெசிபிக் டிகேடல் ஆசிலேஷன்ஸ், இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஜாகிரபியில். ஸோ அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். பட் இப்போயும் நான் பிரீஃபாக வாட் இஸ் எல்னினோங்கிறது சொல்லிட்டு தான் போகிறேன். ஸோ எல்னினோ, சூப்பர் எல்னினோ நடக்கக்கூடிய ஒரு இயரில் தான் நம்ம இருக்கோம். ஸோ எல்னினோ இஸ் அ ஃபினாமினன் விச் ஹேப்பன்ஸ் இன் தி ஈக்குட்டோரியல் அண்ட் சதர்ன் ஈக்குட்டோரியல் பெசிபிக் ரீஜன். ஸோ அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டோ அட்மாஸ்பியரிக் ஈவெண்ட். ஸோ சாரி, கிளைமேட்டோ ஓஷனோகிராஃபிக் ஈவெண்ட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, கிளைமேட்டுக்கும் ஓஷனும் சேர்ந்து அதனால வரக்கூடிய ஒரு இம்பாக்ட் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கிளைமேட்டாலஜிக்கல் ஈவெண்ட்டும் இல்லை, ஓஷனோகிராஃபிக் ஈவெண்ட்னு தனியாக சொல்ல முடியாது, ரெண்டுமே சேர்ந்து நடக்கிற ஒரு ஈவெண்ட். இங்கே என்ன நடக்குதுன்னா, தேர் இஸ் அ ஷிஃப்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் இன் தி பெசிபிக் ரீஜன். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ரீஜனுடைய கிளைமேட்டும் மாறுது, குளோபல் கிளைமேட்டும் மாறுது. ஸோ எல்னினோ எப்பப்போலாம் வருதோ அந்த எல்னினோ இயரில் இந்தியாவில் மான்சூன் அஃபெக்ட் ஆகும். ஸோ வென்எவர் எல்னினோ ஹேஸ் அக்கர்ட், ஸோ எல்னினோவில் நமக்கு மான்சூன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி சூப்பர் எல்னினோவா இருக்கு. சூப்பர் எல்னினோவா இருந்ததுன்னா மான்சூன் அஃபெக்ட் ஆகும், நிச்சயமா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் சூப்பர் எல்னினோ எந்த வருஷம் வந்தது அப்படி ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து லிட்டன் பிரபு தான் வந்து கவர்னராக இருந்தார், கவர்னர் ஜெனரலா. லார்ட் லிட்டன் வாஸ் தி வைஸ்ராய் அப்போ 1870s. ஸோ 1877 வாஸ் தி வர்ஸ்ட் எல்னினோ இயர். சூப்பர் எல்னினோ வந்த ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மோஸ்ட் இன்டென்ஸ் வந்த இயர் வந்து அதுதான். லிட்டன் வரும்போது என்ன நடந்தது, மாடர்ன் இந்தியா படிச்சவங்களுக்கு தெரியும். வி ஹேட் ஒன் ஆஃப் தி சிவியரஸ்ட் ஃபெமைன். ஞாபகம் இருக்கா? ஏன் வந்து லிட்டன் டைம்ல ஃபெமைன் வந்தது? ஏன்னா அப்போ எல்னினோ இயர். அப்போ எல்னினோனா என்னன்னு தெரியாது, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து தட் இஸ் எ லிங்க். இப்போ என்ன கணக்குல ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் பஞ்சம் அப்போ லிட்டன் டைம்ல. அதனால தான் லிட்டனுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமான மூவ்மெண்ட் பண்ணி நம்ம காங்கிரஸ் ஃபார்மேஷனுக்கே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இமீடியட் எஃபெக்டா அந்த லிட்டனோட ரிஜைம் இருக்கும். லிட்டன் ரிஜைம் வாஸ் ஒன் ஆஃப் தி பேட் ரிஜைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிட்டிஷ் கவர்னன்ஸ். ஸோ லிட்டன் டைம்ல வந்து அந்த 1870s வந்து அந்த எல்னினோவை விட அன்னைக்கு பெசிபிக் ஓஷன் இருந்த டெம்பரேச்சர்ஸை விட பல மடங்கு அதிகமா இன்னைக்கு பெசிபிக் ஓஷன் டெம்பரேச்சர் இருக்கு. அப்போ அந்த இதுவே அப்படி ஒரு ஃபெமைனை கொடுக்குதுன்னா இந்த வாட்டி என்ன கொடுக்கும்? இந்த வாட்டி ஃபெமைன் வராது, ஏன்னா வி ஹாவ் டெவலப்டு சோ மச் தட் வி won't end up in ஃபெமைன் அண்டால். ஃபெமைன் வர்ற மாதிரிலாம் நம்ம நாடு இந்தியாலாம் கிடையாது. ஆனால் ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் we didn't have ஃபெமைன். ஸோ வி ஹாவ் சச் அ குட் சிஸ்டம். ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, மான்சூன் இதனால் அஃபெக்ட் ஆகும். மான்சூன் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, மழை வருமா வராதுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ மான்சூன் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், அக்ரிகல்ச்சர் சீசன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக நமக்கு நடந்த ஒரு சீரியஸ் எல்னினோ ஈவெண்ட் எப்போ நடந்ததுன்னா 2016 and 17. 2016 and 17லையும் வந்து வி ஹேட் அ டெபிசிட் மான்சூன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் டெபிசிட்டாக தான் இருந்தது. லானினா வந்த வருஷம் எதுனா 2019, 20, 21, 22. இந்த 4 வருஷமும் லானினா ஃபேஸாக இருந்தது. லானினா ஃபேஸில் வி ஹேட் சர்ப்ளஸ் மான்சூன். ஸோ எல்னினோல டெபிசிட் மான்சூன், லானினால சர்ப்ளஸ் மான்சூன் அப்படிங்கிறது தான் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டஸ்க்குலாம் மான்சூன் இதெல்லாம் என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஜாகிரபி கிளாஸ் நடத்துறப்போ புரிஞ்சிடும், பட் இருந்தாலும் கவனிங்க சரியா. வீட்டுக்கு போய் என்னோட எல்னினோ வீடியோயும் பாருங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்க ஃபினாமினன். ஸோ எல்னினோ வரும்போது நம்ம மான்சூன் அஃபெக்ட் ஆகும். அப்போ எல்னினோ வந்து எல்லா வருஷமும் ஆல் தி எல்னினோ இயர்ஸ் ஹாஸ் அஃபெக்டட் தி மான்சூன் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா கரெக்டா? கிடையாது. ஆளுன்னு வந்தா தப்பு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இதே அவன் கேட்டுருவான், கேட்டுட்டு ஆளுன்னு வந்தா தப்பா, இரு நான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன் அப்படின்னு அடுத்த வருஷம் வைப்பான். ஸோ இங்க என்னதுன்னா, ஆல் எல்னினோ இயர்ஸ் ஆர் நாட் மான்சூன் டெபிசிட் இயர்ஸ். அதான் வந்து ரியாலிட்டி. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி எல்னினோ இருந்தும் மான்சூன் நார்மலா இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, எல்னினோவோட சித்தப்பா பையன் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு இன்னொருத்தவனால வர பிரச்சனை. இந்தியன் ஓஷன்ல நடக்க இதே மாதிரி ஒரு ஆசிலேஷன் தான் இந்தியன் ஓஷன் டைபோல். அந்த இந்தியன் ஓஷன் டைபோலுங்கிற ஈவெண்ட்ல பாசிட்டிவ் ஃபேஸும் எல்னினோ ஃபேஸும் மேட்ச் ஆகிறப்போ இந்தியாவில் சர்ப்ளஸ் மான்சூன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கிளியரா? ஸோ அப்போ எதனாலன்னு இப்போ அசர்ஷன் ரீசனிங் புரிஞ்சிடுச்சா? ஆல் தி எல்னினோ இயர்ஸ் ஆர் நாட் கிரியேட்டிங் டெபிசிட் மான்சூன். இது அசர்ஷன்னா ரீசனிங் என்ன? ரீசனிங் வந்து பிகாஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது தான் ரீசனிங். ஸோ அப்போ இப்படிதான் நீங்க வந்து ஒன்று படிக்கிறப்போ இப்போ யோசிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 எம்பரிக்கலி சப்போர்ட் தி ஸ்டேட்மெண்ட் 1ங்கிற அந்த பேட்டர்ல போகணும். ஸோ இந்த எல்னினோ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்சோன்னு சொல்லுவோம். என்சோனா என்னதுன்னா எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன்.
இந்த என்டையர் ப்ராசஸோட அஃபிஷியல் டெக்னிக்கல் வேர்டு என்னதுன்னா என்சோ எல்னினோ சதன் ஆசிலேஷன். இந்த எல்னினோ சதன் ஆசிலேஷன் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கு. நார்மல் ஃபேஸ், எல்னினோ ஃபேஸ், லானினா ஃபேஸ். அதையும் இப்படி மாற்றி மாற்றி எழுதுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு டைரக்ஷனலாக நான் எழுதுறேன், உங்களுக்கு புரியுதா? நார்மல் ஃபேஸில் நார்மலாக இருக்கும். நார்மலாக கடல் எப்பவும் இருக்கிறது. அதோட டோட்டல் ரிவர்சல் தான் எல்னினோ ஃபேஸ். இங்கே இருந்த ஹீட்டு அந்த சைடுக்கு போகுது, டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்கே எப்பவுமே ஹீட் இங்கே தான் இருக்கும், வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்கும். வெஸ்டர்ன் சைடில் இருந்த ஹீட் ஈஸ்டர்ன் சைடுக்கு போகுது. அப்போ எல்னினோ நடக்குது. ஸோ லானினாங்கிறது எல்னினோட ஆப்போசிட். ஸோ அப்போ நார்மலோட ஆப்போசிட் தான் எல்னினோ. அப்போ லானினா என்னதுன்னா எல்னினோட ஆப்போசிட்னா அப்போ நார்மலோட நார்மல் தான். நார்மலே இன்டென்சிஃபைடாக நடந்தால் லானினா. ஸோ ஈஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் சைடில் லோ ப்ரெஷர் இருக்கும், அதுவே இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கிறது லானினா. ஸோ லானினாக்கும் நார்மலுக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் கண்டிஷன்ஸோடைய இன்டென்சிஃபைடு வெர்ஷன் தான் லானினா. ஸோ அப்போ நார்மல் கண்டிஷனில் என்ன நடக்குமோ அதெல்லாம் இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். எல்னினோ டைமில் நார்மல் டைமில் என்ன நடக்குமோ அதோட ஆப்போசிட்டாக நடக்கும். அதான் வந்து இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மலுக்கு ஆப்போசிட் எல்னினோ, நார்மலோட இன்டென்சிஃபைடு வெர்ஷன் லானினா. ஸோ உங்களுக்கு புரியுதா? அப்போ கண்டிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நார்மலுக்கும் லானினாக்கும் சேம், எல்னினோக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ். அப்படிங்கிறதான் இன்ஃபரன்ஸ் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கணும். சரியா? ஸோ இந்த 3 ஃபேஸஸ் அடங்கியது தான் வந்து எல்னினோ. ஸோ அப்போ நியூட்ரல், எல்னினோ, லானினா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்னினோ இதோட வார்ம் ஃபேஸ், லானினா வந்து இதோடைய கூல் ஃபேஸ். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ எல்னினோனா ஏன் காஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ வந்து வி வில் சி. எல்னினோ or லானினா are the complex weather patterns resulting from the variations in the ocean temperatures in the equatorial Pacific region. ஸோ பெசிபிக் ரீஜனோடைய ஈக்விட்டோரியல்னு சொல்ல முடியாது, சதன் ஈக்விட்டோரியல். ஈக்வேட்டருக்கு கொஞ்சம் சவுத்தில் தான் இது நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் எல்னினோ சதன் ஆசிலேஷன் சைக்கிள். அதான் வந்து என்சோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்சோ சைக்கிள் டிஸ்கிரைப்ஸ் தி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் தி டெம்பரேச்சர் பிட்வீன் தி ஓஷன் அண்ட் தி அட்மாஸ்பியர் இன் தி ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ஈக்வட்டோரியல் பசிபிக். ஸோ ஈஸ்டர்ன் சென்ட்ரல்னா என்னதுன்னா, இதான் பசிபிக் ஓஷன் அப்படின்னா, பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ரீஜனில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஆசிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் டயக்ராமாக காட்டினா உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்னினோ லானினா எபிசோட்ஸ் ஆர் டிபிக்கலி லாஸ்ட் ஃப்ரம் 9 to 12 months, பட் இன் சம் ப்ரோலாங்ட் ஈவென்ட்ஸ் ஈவன் ஃபார் இயர்ஸ். இப்போ 2016-17 அப்போ 2 வருஷம் இருந்துச்சு, லானினா 4 வருஷம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து என்லார்ஜாகவும் இருக்கும், இல்லை ஃபியூ மந்த்ஸாகவும் இருக்கும். ஓகே, இப்போ எல்னினோனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்னினோங்கிறது எங்கே நடக்குதுன்னா பசிபிக் ஓஷனில் நடக்குது. சதர்ன் பசிபிக்ல இப்போ நம்ம இருக்கோம். இது ஆஸ்திரேலியா, அது சவுத் அமெரிக்கா. ஸோ நம்ம சவுத்தில் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ். நார்மல் கண்டிஷன்ஸில் வி ஹாவ் சம்திங் கால் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதான் வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. அப்புறம் இங்கே வந்து யூ ஹாவ் தி ஸ்மாலர் ஐலாண்ட்ஸ், அண்ட் இங்கே வந்து சைனா இருக்கும். அண்ட் இங்கே வந்து யூ ஹாவ் சவுத் அமெரிக்கா. ஓகே, ஸோ அப்போது ஏன்னா ஈக்குவேட்டர் கரெக்டாக போடணும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து பெசிபிக் ஓஷனுடைய சதர்ன் ரீஜன். இப்போ நார்மல் கண்டிஷன்ஸில் நமக்கு என்ன விண்ட் இருக்குன்னா, இங்கே ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு ட்ரேட் விண்ட் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் வரும். சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டுக்கு சதர்ன் ஹெமிஸ்பியரில் போகும். இந்த டைரக்ஷனில் தான் விண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன விண்டுன்னு சொல்கிறோம்? ட்ரேட் விண்ட்ஸ். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் மர்ஜ் ஆகும். ஸோ ஈக்குவேட்டரில் வந்து மர்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகுது, 2 விண்டு வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இப்படி மோதுது ஈக்குவேட்டரில். ஸோ விண்டு வந்து மோதுறப்போ விண்டு வந்து கீழே இருக்க தண்ணியை சேர்த்துட்டு தானே கொண்டு வரும். தண்ணி மேலே விண்டு போச்சுன்னா விண்டு என்ன பண்ணும், கீழே இருக்க தண்ணியை சேர்த்து தான் கொண்டு போகும். ஸோ ஓஷன் மூவ்மெண்ட்டுக்கு விண்டு ஒரு முக்கியமான காரணம். அப்போ கீழே இருக்கிற தண்ணியும் வந்து இதே டைரக்ஷனில் வந்து ஈக்குவேட்டரில் மோதும். மோதுச்சுன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து 2 மோதுனா ரிசல்டன் மோஷன் இப்படி தானே போகும். அந்த தண்ணியெல்லாம் மோதி டுவர்ட்ஸ் வெஸ்ட் தான் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரேடு விண்ட்ஸ் வந்து தண்ணியை கொண்டு வந்து ஈக்குவேட்டரில் மோத வச்சு அந்த தண்ணியை வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வந்து நகர்த்துது. நகர்த்தி அந்த எல்லா தண்ணியும் வந்து இந்த ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, டைமோர் லாஸ்டே அண்ட் சவுத் சைனா சி, அந்த சைனா சி கிட்ட ஒரு வார்ம் வாட்டர் பூலாக வந்து இது வந்து கிரியேட் பண்ணுது. இதுதான் வந்து நம்ம பெசிபிக் வெஸ்டர்ன் பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுடு தண்ணி. ஸோ சுடு தண்ணி வந்து எங்கே வந்து அக்யூமுலேட் ஆகுதுன்னா ஆஸ்திரேலியா கிட்ட, ஆஸ்திரேலியா மேலே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஏன் இது சூடாக இருக்கு, ஏன் இது சூடாக இருக்குன்னா ஈக்குவேட்டர். ஸோ
தண்ணி எல்லாம் வந்து ஈக்குவேட்டரில் வரும்போது ஈக்குவேட்டர் சூடாக இருக்கும், ஏன்னா அங்கே தான் சன்னு டைரெக்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சூடாயிடுது. அந்த சுடு தண்ணி எல்லாம் எங்கே போய் அக்யூமுலேட் ஆகுது? ஆஸ்திரேலியா கிட்ட வந்து அக்யூமுலேட் ஆகுது. இங்கே நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, அதனால இங்கே வந்து மோதி அது நின்றுடுது. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் வாட்டர் ரீஜன் வந்து உருவாகுது. ஸோ இது வந்து டாப் வியூ. சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் இங்கே இப்படி ஏறி இருக்கும். ஏன்னா எல்லா தண்ணி வந்து இங்கே தானே அக்யூமுலேட் ஆகுது. அப்போ இங்கே தண்ணியோட லெவல் ஏறி, ஏன்னா இங்கே லேண்ட் இருக்குது. இங்கே லேண்ட் இருந்தால் அப்போ தண்ணி கொஞ்சம் ஒரு பல்ஜில் இருக்கும். இதுதான் வந்து பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல்னு சொல்கிறோம். இங்கே வார்மாக இருக்கிறப்போ இங்கே இடத்துல என்ன கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்? வார்ம்னா வந்து இங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஓகே, வார்ம் ரீஜனில் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிறப்போ அங்கேருந்து என்ன ஆகும்? இந்த வார்ம் வாட்டர் மேலே இருக்கிற காற்றையும் சூடு பண்ணும். அதனால் எவாப்ரேட் ஆகி இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம், வார்ம் ரீஜனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால எவாப்ரேட் ஆகி மேலே போகும், ஈக்குவேட்டர் மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகிற அந்த வாட்டர் வேப்பர் கொஞ்சம் மேலே போனோன்னு எர்த்தோட ரொட்டேஷன்னால கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் திரும்புது. திரும்புறதுக்குள்ளே அது என்ன ஆகிடுது? கொஞ்சம் கூல் ஆகிடுது. வார்மானாலும் மேலே போச்சு, ரொட்டேஷனால கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு திரும்புது. திரும்ப அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது? கூல் ஆகிடுது. கூல் ஆனோடனே என்ன ஆகிடும்? ஹெவி ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகுது? திரும்ப அது வந்து கீழே இறங்குது. எங்கே வந்து இறங்கும்னா பெருவியன் கோஸ்டில் வந்து இறங்குது. இந்த இடத்துல வந்து இறங்குது. ஸோ மேலே, அதாவது கீழே இருந்து தண்ணி சூடாகி மேலே போச்சுன்னா அந்த இடத்துல லோ ப்ரெஷர் உருவாகும். மேலே இருக்கிற காற்று வந்து கீழே வந்து ஒரு இடத்துல விழுந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் உருவாகும். அதான் ஜாகிரபி. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டஸ்லாம் வந்து நீங்கள் ஜாகிரபி கிளாஸில் போய் இதை புரிஞ்சுப்பீங்க, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்லாம். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஸோ புரியுதா? லோ ப்ரெஷரில் தண்ணி மேலே ஏறி இங்கே வந்து ஹை ப்ரெஷராக இறங்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து வாட்டர் வேப்பர் மேலே போகுது, இங்கே வந்து என்ன ஆகுது? க்ளவுடாக மாறுது. இங்கே வந்து அது மழை கொடுக்குது. கொடுத்துட்டு அந்த ட்ரை ஏர் இப்படி வரும்போது கோல்டாக இருக்குமா, கொஞ்சம் கோல்டான பிறகு திரும்ப இங்கே வந்து இறங்குது. இறங்கி ஹை ப்ரெஷர் ஆகுது. இறங்கின காற்று திரும்ப தண்ணியோட தனியாக சேர்ந்து திரும்ப வந்து என்ன ஆகுது? திரும்ப அங்கே போகுது. பிகாஸ் ட்ரேட் வின்ஸ் திரும்ப கொண்டு போயிடுது. திரும்ப மேலே போகுது, வருது. இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷனில் போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வாக்கர் சர்க்குலேஷன். வாக்கர் சர்க்குலேஷன். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து பெசிபிக் ஓஷனோட சென்ட்ரல் ரீஜனில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வாக்கர் சர்க்குலேஷனை நடத்துற முக்கியமான விண்ட் எது அப்படின்னு பார்த்தா ட்ரேட் வின்ஸ் தான். இப்போ இந்த என்டையர் ப்ராசஸ் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன்? ட்ரேட் வின்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். ட்ரேட் வின்ஸ் வரதுனால தான் இந்த வாக்கர் சர்க்குலேஷனே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திரும்ப இறங்கின காற்றை திரும்ப இங்கே கொண்டு வரது ட்ரேட் வின்ஸோட எஃபெக்ட் தான். ஸோ அப்போ இந்த சர்க்குலேஷன் வில் பி ஹேப்பனிங். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ஸோ இதுதான் நார்மல் கண்டிஷன். அப்போ நார்மல் கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த இந்தோனேஷியன் நார்தன் ஆஸ்திரேலியன் ரீஜனில் உங்களுக்கு லோ ப்ரெஷர் வார்ம் ரீஜன் ஃபார்ம் ஆகி இங்கே வாட்டர் வேப்பர் எவாப்ரேட் ஆகி மேலே போய் கிளவுடில் போயிட்டு இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ யூ வில் ஹேவ் ஹியூஜ் ரெயின்ஃபால் ஹியர். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் இங்கே வந்து நிறைய மழை பெய்யும். மழை பெஞ்சு முடிச்சு அந்த ட்ரை காற்று தான் இங்கே கோல்டாக இங்கே இறங்கும். இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் மழையை அங்கேயே கொட்டி தீர்த்து அந்த ட்ரை காற்று தான் கோல்டாகி பெருவியன் கோஸ்டில் வந்து இறங்கும். ஸோ பெருவியன் கோஸ்டில் இறங்குற காற்று என்னவா இறங்கும்? ட்ரை கோல்டு விண்டாக இறங்கும். அப்போ அங்கே மழை பெய்யாது. உங்களுக்கு வந்து வெட் அண்ட் ஹாட் விண்டு தான் மழை கொடுக்கும். கோல்ட் அண்ட் ட்ரை விண்டு மழை கொடுக்காது. ஸோ மழை வரணும்னா வெட் அண்ட் ஹாட்டாக இருக்கணும். ஸோ அப்போது வெட் அண்ட் ஹாட் விண்ட் வில் கிரியேட் ரெயின் ஹியர். கோல்ட் அண்ட் ட்ரை ஒன்ட் கிவ் எனி ரெயின். அப்போ பெருவியன் கோஸ்டில் மழையே பெய்யாது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் நார்மல் கண்டிஷன். அப்போ நார்மல் கண்டிஷனில் ரெயின்ஃபால் இஸ் ஹேப்பனிங் இன் தி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி பெசிபிக் அண்ட் தேர் இஸ் ட்ரை கண்டிஷன்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தி பெசிபிக். இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த நார்மல் கண்டிஷனுடைய ஆப்போசிட் தான் எல்னினோ. இந்த நார்மல் கண்டிஷனே இன்டென்சிஃபை ஆனால் லானினா. லானினால எல்லாத்தமாவது இந்த வாக்கர் சர்க்குலேஷனே வந்து இன்டென்சிஃபை ஆகிடுது. இன்னும் இன்டென்சிஃபை ஆகி இங்கே இன்னும் நிறைய சுடு தண்ணி வந்து இங்கே இன்னும் நிறைய வந்து மழை பெஞ்சு இங்கே இன்னும் வந்து அதிகமான மழை வருது. அதே மாதிரி அங்கே போயிட்டு நிறைய கோல்டு ட்ரை விண்டு நிறைய டிசென்ட் ஆகி இன்னும் அங்கே அதிகமான ட்ரைனஸும் கோல்டு கண்டிஷன்ஸையும் கொடுக்குது. ஸோ இன்டென்சிஃபைட் ஃபார்ம் ஆஃப் நார்மல் கண்டிஷன் இஸ் லானினா. இப்போ நம்ம எல் நினோக்கு வருவோம். இந்த எல் நினோ அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி நார்மல் கண்டிஷனில் இன்னொரு விஷயம். இப்போ இங்கே நம்ம இந்த திரும்ப இந்த ஈக்குவேட்டரில் வருவோம். இங்கே ட்ரேட் வின்ஸ் இப்படி இப்படி பார்த்தோம்ல, இந்த ட்ரேட் வின்ஸ்லாம் இங்கே வந்து ஹிட் ஆகி தண்ணி எல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடுச்சுல. கொண்டு போனோன்னு என்ன ஆயிடுது? இந்த பெருவியன் கோஸ்ட் ரீஜனில் மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரேட் வின்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுச்சு. மேலே இருக்க தண்ணி எல்லாம் அந்த சைடு போயிடுச்சுன்னா அப்போ கடலுக்கு அடியில் இருக்க தண்ணி கொஞ்சம் மேலே வரும். கரெக்டா? ஏன்னா கடல் மட்டத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ட்ரேட் வின்ஸ் இந்த சைடு கொண்டு போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல மேல் மட்டத்தில் தண்ணி காலியாக இருக்கும்ல, அப்போ கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே வரும். அதை தான் அப்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்வெல்லிங்னா என்ன? கீழே இருக்கிற தண்ணி கொஞ்சம் மேலே வரும். ஸோ தண்ணி கடல் அடியில் இருக்கிற தண்ணி கோல்டாக இருக்கும். ஸோ கோல்டாக கடலுக்கு அடியில் இருக்கிற தண்ணி மேலே வந்து பெருவியன் கோஸ்டில் ஒரு கோல்டு கண்டிஷன்ஸை உருவாக்கும்.
ஸோ அப்போ பெருவியன் கோஸ்ட்ல கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. மேல இருந்து வரதும் கோல்டு ட்ரை ஏர் தான், அது இன்னும் கோல்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குது. இது கூட இங்க என்ன கரண்ட் போகுது, பெருவியன் கரண்ட் ஆர் ஹம்போல்ட் கரண்ட், தட் இஸ் ஆல்சோ கோல்டு கரண்ட் ஓஷன் கரண்ட்ல. ஸோ அப்போ கோல்ட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ் தான் வந்து பெருவியன் கோஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இங்க ஹம்போல்ட் கரண்ட்டும் கோல்டு தான். தண்ணி போன உடனே இங்க அப்வெல்லிங்னாலையும் வருது. ஸோ அப்வெல்லிங்ல கடல் அடியில இருந்து நியூட்ரியன்ஸ் நிறைந்த அந்த நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்கேவை எல்லாத்தையுமே மேலே கொண்டு வரும்போது மேலே இருக்கிற வார்ம் வாட்டரும் கீழேருந்து வந்த கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி அங்கே ஆல்கல் ப்ளூம் நடக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா மீன்களுக்கு நிறைய இறை கிடைக்குது. அப்போ அதை சாப்பிட்டு நிறைய மீன் வளர்ச்சி ஆகும். அப்போ நிறைய மீன் கிடைக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் அப்வெல்லிங் நடக்குதோ அங்கெல்லாம் நிறைய மீன் கிடைக்கும். ஸோ அப்போ பெருவியன் கோஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷர்மென்ஸ் அண்ட் சிலியன் கோஸ்ட்டில் இருக்கிற ஃபிஷர்மெனுக்குலாம் ஜாக்பாட். ஆங்கோவிஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஊரில் நெத்திலி சாப்பிடுவோம்ல குட்டி குட்டியா, அந்த மாதிரி ஆங்கோவிஸ், பெருவியன் ஆங்கோவிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நெத்திலி மீன்கள்லேயே டேஸ்டி நெத்திலி மீன் வந்து பெருவில் தான் கிடைக்கும். ஸோ அப்போது அந்த ஆங்கோவிஸ் வந்து அங்கே வந்து மில்லியன் கணக்கில் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பெருவியன் ஃபார்மர்ஸ்லாம் ஃபிஷர்மேன்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோ மீனை பிடிச்சிட்டு என்னதான் அங்கே மழை பெய்யலனாலும் மீன் கிடைக்குது. ஸோ மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ இதான் வந்து நார்மல் கண்டிஷன். இப்போ இந்த நார்மல் கண்டிஷனில் இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன ஆகுது, இதான் வந்து வாக்கர் சர்க்குலேஷன். இப்போ புரிஞ்சிச்சா? ட்ரேட் விண்ட்ஸ் இங்கே வார்ம் வாட்டர் ரீஜன் உருவாக்குது, அதான் மேலே போகுது. இங்கே மழை கொடுத்துட்டு இந்த ட்ரை ஏர் தான் இங்கே வந்து இறங்குது. அதனால இங்கே கோலாக இருக்குது. இங்கேயும் கூல் இருக்குது, இங்கேயும் வார்ம் இருக்குன்னு புரிஞ்சிச்சா? இப்போ எல்னினோ ஆரம்பிக்குது. எல்னினோ எப்போ ஆரம்பிக்குதுன்னா வீக்கனிங் ஆஃப் தி வாக்கர் சர்க்குலேஷன். திடீர்னு ஒரு நாள் என்ன காரணமோ யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல, வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆயிடுச்சு. வாக்கர் சர்க்குலேஷன் ஏன் சார் வீக் ஆச்சு அப்படின்னு உன் மைண்டில் ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதில் எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, சயின்டிஸ்டுகளுக்கு தெரியாது. இன்னும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்பவுமே சொல்கிறது தான், திரும்பவும் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் பார்க்கறதுனால சொல்கிறேன். ஜாகிரபியில் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போது ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏன் நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் ஏன் வீக் ஆச்சுன்னு நான் சொன்னேன்னா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆயிடுச்சுன்னு படிக்கிறோம், ஏன் வீக் ஆயிடுச்சுன்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அப்போ அது ஏன் வீக் ஆச்சுன்னு தெரியாதனால ஜாகிரபி புரியலன்னு சொல்லிடுறோம். ஸோ சொன்னதை ஓகேன்னு ஒத்துக்கிட்டோம்னா புரிஞ்சிடும். அதுதான் லாஜிக் இங்க. ஜாகிரபியை வந்து ஏன் வந்து நிறைய பேர் கஷ்டம்ன்றாங்கன்னா நிறைய விஷயம் புரியாது. அது புரிஞ்சிக்க ட்ரை பண்றதுனால தான் கஷ்டமா இருக்கு. அது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணாதீங்க, சொன்னதை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஹேக் வித் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஜாகிரபியில் நிறைய விஷயம் இன்னும் ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இது இன்னும் அது ஃபுல் சயின்ஸ் ஃபீல்டாக வராமல் ஹியூமனிட்டிஸ்லேயே கிடக்குது. ஸோ நான் வில் கம் பேக் டு ஹியர். இப்போ புரிஞ்சிச்சா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்வெல்லிங் நடக்குது. அப்வெல்லிங் நடந்து கொஞ்சம் மீன் நிறைய கிடைக்குது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகிறதுனால என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பெசிபிக் வெஸ்டர்ன் பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் உருவாக்கியிருக்கு. ஸோ சுடு தண்ணிலாம் இங்கே இருக்குது. திடீர்னு இந்த ட்ரேட் விண்ட்ஸ்லாம் வீக் ஆனதுனால இப்போ என்ன ஆகுது, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் தானே இங்கே வந்து தள்ளி இந்த தண்ணி இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா இங்கே ஃபார்ம் ஆன பல்ஜ் வந்து உடஞ்சிரும். ஏன்னா அந்த காற்று தள்ளிக்கிட்டே இருக்குது, இங்கே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குது. இந்த அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்த ப்ரெஷரே ட்ரேட் விண்ட் தான். திடீர்னு ட்ரேட் விண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இங்கே எதுவுமே அவங்களுக்கு தள்ளுறதுக்கு யாரும் இல்லை. அதனால இது உடஞ்சு தண்ணி திரும்ப ஈக்குவேட்டர் ஃபுல்லாக பரவும். அப்போ இங்கே அக்யூமுலேட் ஆன வார்ம் வாட்டர் வந்து உடஞ்சி போய் இந்த வார்ம்னஸ் அப்படியே பெசிபிக் ரீஜனில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா ட்ரேட் விண்ட் வீக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி வீக் ஆகிறப்போ தான் என்ன ஆகுது, நமக்கு வந்து we are going to the next condition. இது வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் தான். இங்கே இந்த அப்வெல்லிங் காட்டுறதுக்காக இந்த டயக்ராம் கொண்டு வந்தேன். இப்போ என்ன ஆகுது, இந்த வார்ம் கண்டிஷன்ஸ் வீக் ஆகிறதுனால, இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆனதுனால இந்த வார்ம் வாட்டர் பூல் வீக் ஆகி இந்த சுடு தண்ணி அப்படியே ஈக்குவேட்டர் ஃபுல்லாக பரவும். ஏன்னா அது இந்த சைடு தள்ளுறதுக்கு ட்ரேட் விண்ட்ஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த ஹாட் வாட்டர் எல்லாமே என்டையர் ஈக்குவேட்டர்லையும் பரவி அது பெருவியன் கோஸ்டில் போய் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்கள தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதான் வந்து ரீஜன். அப்போ தான் என்ன ஆகுது, இப்படி நார்மல் கண்டிஷனில் ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆனவுடனே அந்த வார்ம் வாட்டர் பூல் உடஞ்சி அந்த சுடு தண்ணியெல்லாம் பெருவியன் கோஸ்ட் சவுத் அமெரிக்காவில் கோஸ்டில் போய் ஹிட் பண்ணி அங்கே வார்ம் வாட்டர் ரீஜனை உருவாக்குற ஃபேஸ் தான் எல்னினோ அப்படின்னு சொல்கிறோம். எல்னினோனா என்னதுன்னா இந்த வார்ம் இங்கே இருந்த வார்ம் இங்கே போயிடுச்சு, ஏன்னா அந்த ட்ரேட் விண்ட்ஸ் இல்லாததுனால. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இங்கே வந்து வார்ம் வாட்டர் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும், இங்கே போய் இங்கே நிறைய மழை பெய்யும். இத்தனை நாளாக கோல்டு ட்ரைல ஜாலியாக இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு மழை. அப்போ அந்த காற்று இங்கே வந்து ஃபார்ம் ஆகி இங்கே வந்து ஹை ப்ரெஷர் கோல்டு கண்டிஷன்ஸ் வந்துடும். இங்கே வந்து கோல்ட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ், இங்கே ஹாட் அண்ட் வெட் கண்டிஷன்ஸ். அவ்வளோதான், புரிஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் ரிவர்சல்.
இந்த என்டையர் நார்மல் கண்டிஷன் ரிவர்சல் ஆயிடுச்சுல, இதை தான் எல்னினோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? அப்போ இத்தனை நாளா மீன் பிடிக்கலான்னு போன மீனவர்களுக்கு திடீர்னு மீனே கிடைக்கல. ஏன்னா அப்போலிங் நடக்கல. ஏன்னா இங்கே எல்லா தண்ணி வந்துட்டதுனால கீழே இருந்து தண்ணி வரல, சூடாயிடுச்சு இங்க. அப்போ மீனே இல்லை. அவன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா வரான். பொதுவாக இது எப்போ நடக்கும்னா கிறிஸ்மஸ் டைம், டிசம்பர் டைம்ல நடக்கும். இந்த எல்னினோ ப்ராசஸோடைய ஸ்டார்டிங் வந்து எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் டைம்லேயே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஜனவரிலேருந்தே இந்த பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ திடீர்னு கிறிஸ்மஸ் அப்போ நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஜாலியாக கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கே வந்து அவங்க மீனே கிடைக்கல. ஆனால் திடீர்னு பேய் மாதிரி மழை பெய்யுது. ஏன்னா இப்போ இங்கே வந்து கோல்டு ட்ரையாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து ரெயின் வந்துருச்சு. ஸோ இங்கே மழை பெய்யறப்போ அப்போ ஜீசஸ் தான் வராரு அப்படின்னு மீனவர்கள் நினைச்சு அது வந்து ஒரு லிட்டில் பாய் இஸ் கமிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிட்டில் பாயோடைய அவங்க பெருவியன் லாங்குவேஜோட டிரான்ஸ்லேஷன் தான் எல்னினோ. எல்னினோனா லிட்டில் பாய், அவ்வளோதான், சின்ன கை குழந்தை. ஜீசஸ் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது தான் மீன் பண்றாங்க. ஸோ ஏன்னா பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஜீசஸோட செகண்ட் கம்மிங் வரும்போது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பிப்ளிக்கல் ரீசன்ஸ்னால தே கேவ் த நேம் ஆஸ் எல்னினோ. ஸோ இதான் வந்து இதோடைய கதை. ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ இதான் வந்து எல்னினோல நடக்குது. எல்னினோல இப்படி இங்க வார்ம் வாட்டர் இங்க போனோடனே இங்க ட்ரை கண்டிஷன்ஸ். அப்போ இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஓஷன் பெசிபிக் ஓஷன். ஏன்னா நம்ம எல்லா லேண்ட் என்ன இடம் சைஸோ அந்த சைஸுக்கு பெசிபிக் ஓஷனே இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு வாட்டர் பாடி. அந்த வாட்டர் பாடி தான் வேர்ல்டு இருக்கிற கிளைமேட்டே கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா லார்ஜ் வாட்டர் பாடி வித் ஓப்பன் அட்மாஸ்பியர் இஸ் ஹேவிங் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி வேர்ல்டு கிளைமேட். இங்கே ஒரு சேஞ்ச் நடந்த உடனே வேர்ல்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அதோட இம்பாக்ட் தெரியுது. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கோல்டு கண்டிஷன்ஸ் இங்கே வந்ததுனால அதோட இம்பாக்டாக தான் இந்தியாவில் இருக்கிற மான்சூன் இங்கே எஃபெக்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்து இங்கே ட்ரையாக இருக்கிற இடத்துல இப்போ இங்கே நிறைய மழை பெய்யுது. இந்த வார்ம் வாட்டர் வந்து எஃபெக்ட்னால உங்களுக்கு பெசிபிக் சைடில் நிறைய சைக்ளோன் உருவாகி உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அமெரிக்கா, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் மெக்சிகோவில் நிறைய சைக்ளோன் வரும். பொதுவாக அமெரிக்காவில் சைக்ளோன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் வரும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் சைக்ளோன்ஸ் உருவாகி அது வந்து ஃப்ளோரிடாலையும் இல்லை இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அமெரிக்காலையும் தான் சைக்ளோன்ஸ் வரும். பெரிய பெரிய சைக்ளோன்ஸ்லாம் இப்படி தான் வரும். இப்போ டக்குன்னு எல்னினோ இயரில் என்ன ஆயிடுதுன்னா இங்கே வந்து நிறைய சைக்ளோன்ஸ் வரும், இங்கே வந்து மழையே பெய்யாது. ஸோ அப்போது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அமெரிக்கா ரிசீவ்ஸ் ரெயின் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் அமெரிக்கா இஸ் ட்ரையர். இந்தியாவில் மான்சூன் வந்து பெய்யாது. நமக்கு மழை நாம எப்பவுமே மான்சூனில் மழை பெய்யும், இப்போ பெய்யாது. ஸோ அப்போ எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அதான் வந்து எல்னினோ கண்டிஷன்ஸ் அப்போது நடக்குது. ஸோ கிளியர் இது வரைக்கும்? இதுதான் எல்னினோட கதை. லானினா என்ன ஆகுதுன்னா நார்மல் கண்டிஷன் இன்னும் இன்டென்சிஃபைடாக போகுது. அதான் வந்து லானினா. லானினானா அதே பெருவியன் லாங்குவேஜில் சின்ன பெண் குழந்தை, அது ஆண் குழந்தை மாதிரி, இது லிட்டில் கேர்ள். அது லிட்டில் பாய்னு பேர் வச்சுட்டோமா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன, சரி லிட்டில் கேர்ள்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லானினா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ கிளியரா? ஸோ அவ்வளோதான் இதோடைய சுருக்கமான கதை. ஸோ அப்போ நார்மல், எல்னினோ, லானினா மூணுத்தோட கதையும் புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அது என்ன, அப்போ சூப்பர் எல்னினோ. வெறும் எல்னினோ ஓகே, அது என்ன சூப்பர் எல்னினோ? சூப்பர் எல்னினோ என்னதுன்னா இப்போ நார்மல் கண்டிஷனோட இன்டென்சிஃபைடு வெர்ஷன் எல்னினோனா, லானினானா எல்னினோவோட இன்டென்சிஃபைடு வெர்ஷன். ஸோ அப்போது எல்னினோவே இன்னும் உக்கிரமமாக வர்றது தான் வந்து சூப்பர் எல்னினோ. ஸோ இது வந்து சாதா எல்னினோவா, சூப்பர் எல்னினோமா, இல்லை ஸ்பெஷல் சாதாவா, அது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கோம். இது ப்ரிலிம்ஸில் கேட்கப்படலாம். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து எல்னினோவை மெஷர் பண்ணுறதுக்குன்னே 3 இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்னினோ மெஷர் பண்ணுற முதல் இண்டெக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது யார் இந்த 3 இண்டெக்ஸும் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா யூஎஸில் இருக்கிற அவங்களோட ஸ்பேஸ் வெதர் ஏஜென்சி NOAA. ஸோ அந்த NOAA தான் வந்து தே ஆர் ரிலீசிங் தி திஸ் 3 இண்டிசஸ் சேஞ்ச் இன் தி ஆவரேஜ் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ். நீனோ 3.4 அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இது பாருங்க, நீனோ 3.4. ஃபர்ஸ்ட் இந்த நீனோ 3.4 வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ். இந்த ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸில் நீனோ 3.4 அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் மெஷர் பண்ணுறோம். இந்த நீனோ 3.4ங்கிற இடம் எங்கே இருக்குன்னா அது பிராக்கெட்டில் கொடுத்துருங்க பாருங்க, 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத்துக்குள்ளே இருக்கிற இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம். அந்த ரெக்டாங்கிள் தான் நம்ம நீனோ 3.4 அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெக்டாங்கிளோடைய நார்த் சவுத்து பார்டர் எதுனா 5 டிகிரி நார்த் 5 டிகிரி சவுத்து. ஈஸ்ட் வெஸ்ட் பார்டர் எது அப்படின்னா 120 டிகிரி வெஸ்ட் டு 170 டிகிரி வெஸ்ட் லாஞ்சிடியூடு.
இந்த கட்டங்களில் ஒரு பாக்ஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து 5 டிகிரி நார்த், இது வந்து 5 டிகிரி சவுத். கரெக்டா? இது 120 டிகிரி வெஸ்ட், இது 120 டிகிரி வெஸ்ட், இது 170 டிகிரி வெஸ்ட். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இந்த பாக்ஸை தான் நம்ம நீனோ 3.4 அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜன்ல இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி தான் அந்த நீனோ இண்டெக்ஸ் வந்து நம்ம ஓஷன் நீனோ இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை நம்ம மெஷர் பண்றோம். அதுதான் வந்து நீனோ. ஸோ ஆக்சுவலி இந்த ரீஜனை நீனோ 1, நீனோ 2, நீனோ 3, நீனோ 4ன்னு 4 பிரிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் போக தேவையில்ல நீங்க. அதுல நடுவில் ஒரு இடத்துல புரிக்கிறதுனால 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறதுனால அது நீனோ 3.4 அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. இனிமேல் நான் எல்லாத்தையும் நடத்தப்போறேன். இட் மெஷர்ஸ் 3 month அப்சல்யூட். என்ன பண்றாங்கன்னா 3 மாசத்தோட அப்சல்யூட் எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டினா என்னதுன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ கடல் மட்டத்தில் இருக்கிற தண்ணியோடைய டெம்பரேச்சரோடைய 3 மாசத்தோடைய ஆவரேஜை மெஷர் பண்றது தான் 3 month உடைய மீன் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் நீனோ 3.4 ரீஜன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ புரிஞ்சுச்சா? இந்த ரீஜனோடைய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நார்மல் கண்டிஷன்ஸ்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த நார்மல் கண்டிஷனையும் தாண்டி அனாமலி வந்து 0.5 டிகிரிக்கும் மேலே போச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு அனாமலி அப்படின்னு சொல்றோம். சஸ்டெயின் ஃபார் அட்லீஸ்ட் 5 கன்சிக்யூட்டிவ் ஓவர்லாப்பிங் 3 months பீரியட். 3 month தான் நம்ம வந்து எடுக்கிறோம் குவார்டர். 5 குவார்டரா கண்டினியூஸா வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் அனாமலி இருக்கு. அனாமலினா இப்போ எப்பவுமே 25 டிகிரி இருக்கு அப்படின்னா திடீர்னு வந்து 26 டிகிரி இருக்கு, இல்ல 25.6 இருக்கு அப்படின்னா 0.5 அதிகம் தானே இருக்கு. 25 இருக்க வேண்டிய இடத்துல 25.6 இருந்துச்சுன்னா மோர் தென் 0.5. ஸோ அப்போ கண்டினியூஸா 5 குவார்ட்டருக்கு உங்களுக்கு வந்து 3 monthனா இஸ் குவார்ட்டர். 5 குவார்ட்டருக்கு வந்து மோர் தென் 0.5 டிகிரி செல்சியஸ் அனாமலி இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எல்னினோன்னு சொல்றாங்க. ஸோ எல்னினோ என்னதுன்னா நார்மல் கண்டிஷன்ஸா எல்னினோவான்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? நார்மல் கண்டிஷன்ஸ்ல இருந்து 0.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அனாமலி கண்டினியூஸாக 5 குவார்ட்டர்ஸ் இருந்தால் தான் எல்னினோனே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்னினோனா என்னங்கிற டெஃபினிஷனே இதுதான். இந்த ரீஜனை மெஷர் பண்ணி தான் நீனோ 3.4ல எவ்வளோ ஹாட் வாட்டர் இருக்கு. ஏன்னா பொதுவாக ஹாட் வாட்டர் இங்கே தானே இருக்கும். உங்களுக்கு எல்னினோ டைமில் தானே அது பிரேக் ஆகி அங்கே போகுது. அப்போ ஹாட் வாட்டர் அங்கே வந்தவொடனே தான் அது எல்னினோன்னு சொல்கிறோம். ஸோ 0.5 டிகிரி செல்சியஸ் மேலே இருந்தால் அது வந்து எல்னினோ. அதே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 0.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 24ன்னு இருக்கு, இல்லை 24.3ன்னு இருக்கு அப்படின்னா அதை லானினா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்னினோ லானினாவா? இப்போ எல்னினோ இருக்கா லானினா இருக்கான்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரீஜனை மெஷர் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இதான் வந்து எல்னினோவா லானினாவா டிக்ளேர் பண்ணுற முதல் இண்டெக்ஸ். ஸோ புரிஞ்சிச்சா? ஹவு எல்னினோ அண்ட் லானினா இஸ் மெஷர்ட் அண்ட் டிக்ளேர்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சதர்ன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ். இந்த சதர்ன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது. இது என்ஓஏவோட இந்த நீனா இண்டெக்ஸ் வந்து புதுசாக வந்தது தான். இந்த சதர்ன் ஆசிலேஷன் இண்டெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. கன்வென்ஷனலாக முதல்ல எல்னினோ மெஷர் பண்ணுறதும் பிரெஞ்சு போலினேஷன் தைட்டியும் டார்வின் ஆஸ்திரேலியாவும். ஆக்சுவலி இங்கே என்னன்னா உங்களுக்கு இங்கே வந்து பிரெஞ்சோட ஒரு ஐலாண்ட் இருக்கும், ஆஸ்திரேலியா பதில் டார்வின் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த 2 ஐலாண்ட்லேயும் உங்களுக்கு வந்து சென்சார் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ நடுவு கடலில் இங்கே எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடல் ஃபுல்லாவுமே யூ ஹாவ் ஃப்ளோட்டிங் பாய்ஸ். ஃப்ளோட்டிங் பாய்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு 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 ரவுண்டு பாலில் ஒரு குட்டி லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அது எதுக்குன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு சென்சார்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா கடல் ரீஜன்ஸ்லையும் நம்ம அதை வச்சுருக்கோம் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் படி. ஸோ தட் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு. அது வந்து கரெக்டாக வந்து பிரெஞ்சு பாலினேஷியாவில் இருக்கிற தஹிட்டி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் ஒன்று வச்சுருக்கோம். டார்வின் அப்படின்னு ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற ஒரு ஐலாண்டில் ஒன்று வச்சுருக்கோம். இந்த 2 ரீஜனில் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸை, ப்ரெஷர் டிஃப்ரென்சஸை நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்சஸை மெஷர் பண்ணுறோம். இப்போது எல்னினோவில் நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே லோ இருக்குன்றோம், இங்கே ஹை இருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற டார்வின் ரீஜனில் ஒரு இடத்துல மெஷர் பண்ணுறோம், இங்கே பிரெஞ்சு பாலினேஷியா இங்கே இருக்கிட்ட ஒரு இடத்துல மெஷர் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கிற ப்ரெஷர் டிஃப்ரென்சஸை மெஷர் பண்ணி தான் எல்னினோ இருக்கா லானினா இருக்கா அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த 2 ஐலாண்ட் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தஹிட்டி எங்கே இருக்குது, டார்வின் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை எஸ்ஓஐ இண்டிகேட் ஸ்ட்ராங்கர் ட்ரேட் வின்ஸ் அண்ட் லானினா கண்டிஷன். ட்ரேட் வின் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா லானினா, ட்ரேட் வின் வீக் ஆச்சுன்னா எல்னினோ. புரிஞ்சிச்சா? வேறாஸ் லோ எஸ்ஓஐ அசோசியேட்டட் வித் வீக்கர் ட்ரேட் வின்ஸ் அண்ட் எல்னினோ கண்டிஷன்ஸ். ஸோ ட்ரேட் வின் ஸ்ட்ராங்காக இருந்தால் இட் இஸ் லானினா, ட்ரேட் வின் வீக்காக இருந்தால் அது எல்னினோ, ட்ரேட் வின் நார்மலாக இருந்தால் அது நார்மல். ஸோ கடைசியாக 3வது இண்டெக்ஸ் வந்து ரிலேட்டிவ் ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, இப்போ RONI ரோனி, ரிலேட்டிவ் ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ். இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது. நான் ஜியாகிரபி ஆப்ஷனல் எடுத்து நடத்திட்டு இருக்கேன், நீங்க நினைச்சிடலாம் இவர் ஒரு ஆப்ஷனல் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது எங்க ஆப்ஷனல் வர்றது தான், ஆனா நான் இப்போ அதை நடத்தல. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிள்ல அவன் கொடுத்துருக்கிறத மட்டும் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா எதுவுமே போடல. டயக்ராம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆர்டிக்கிள்ல இருந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. ஸோ ரிலேட்டிவ் ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ் இஸ் அட்வான்ஸ்ட் என்சோ மெட்ரிக் which compares the NINO 3.4 temperature values with temperature of all tropical oceans simultaneously. ஸோ புரிஞ்சிடுச்சா? இங்கே மெஷர் பண்ணீங்களா 3.4 ரீஜனில் நீங்கள் மெஷர் பண்ண டெம்பரேச்சர் மட்டும் வச்சு எல்னினோ லானினோ டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ இங்கே இருக்கிற டெம்பரேச்சரை இந்தியன் ஓஷனில் இருக்க டெம்பரேச்சர் கூடவும் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க டெம்பரேச்சர் கூடயும் சதர்ன் ஓஷனில் தான் இது நடக்குது. சதர்ன் ஓஷனில் இருக்க டெம்பரேச்சர், ஆர்டிக் ஓஷனில் இருக்க டெம்பரேச்சர், இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறோம். அதுதான் ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ்ங்கிற வேர்டு வந்தாலே ஆர் கம்பேரிங் வித் சம்திங் எல்ஸ். ஸோ அப்போது ரிலேட்டிவ் ஓஷியானிக் நீனோ இண்டெக்ஸ் வருது. இந்த ரிலேட்டிவ் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம சூப்பர் எல்னினோவா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறோம். இவ்வளோ நேரம் எல்னினோவா இல்லையான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ரோனி வேல்யூ வந்து, ரோனி வேல்யூ இஃப் இட் இஸ் 0.5 to 1 இட் இஸ் கால்ட் அஸ் வீக் எல்னினோ. ரோனி வேல்யூ வந்து 1 degree to 1.5 degree இருந்ததுன்னா மாடரேட் எல்னினோ, 1.5 to 2 இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கு, 2.5 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த ரோனியோட வேல்யூவில் எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, பெசிபிக் ஓஷனோட டெம்பரேச்சரையும் இந்தியன் ஓஷன் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணுறோம். பெசிபிக் ஓஷனையும் அட்லாண்டிக் ஓஷனையும் மெஷர் பண்ணுறோம். நீர் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நாம் இல்லைனா ஒன்று, அப்புறம் ரிலேட்டிவாக ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா, அதே கான்செப்ட் தான் இது. ரியல் வேல்யூ, நாமினல் ரியல் மாதிரி யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங், அவ்வளோதான், நெட் வேல்யூ தான். ஸோ அப்போது பெசிபிக் ஓஷனுக்கும் அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பெசிபிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷன்ஸ்க்கும் உள்ள இருக்க வேரியேஷன்ஸை மெஷர் பண்ணி, அந்த வேரியேஷன் வந்து 0.5 to 1 degree செல்சியஸ் இருந்தால் அது வீக் எல்னினோ, 1 to 1.5 இருந்ததுன்னா மாடரேட் எல்னினோ, 1.5 to 2 இருந்தால் ஸ்ட்ராங் எல்னினோ, மோர் தென் 2 இருந்தால் வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. தான் வந்து 4 கண்டிஷன்ஸ். சூப்பர் எல்னினோங்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னா வெரி ஸ்ட்ராங்காக தான் சூப்பர் எல்னினோன்றாங்க. ஆக்சுவலி நேஷனல் ஓஷியானிக் அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து NOAA வந்து வெரி ஸ்ட்ராங்குங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெரி ஸ்ட்ராங்கை ரீச் பண்ணுறப்போ அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு கொலோக்கியலாக சொல்கிறோம். இன்ஃபார்மல் டேர்ம் தான். ஃபார்மல் டேர்ம் வந்து வெரி ஸ்ட்ராங் எல்னினோ, அதை நம்ம பேச்சு வழக்கில் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளியரா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ 3 இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸில் வரும் இது, சரியா? ஜியாகிரபி ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸில் வரும், அவ்வளோதான். அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ UPSC GSல கேட்பான், வாட் இஸ் சூப்பர் எல்னினோ அப்படின்னு கேட்பான். இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்க கேட்கலாம், கேட்டால் நல்லா இருக்கும். ஸோ the impact of ENSO phenomena can be seen globally, but most intense impacts are felt by the tropical countries of South and Southeast Asia, Latin America, Africa. இங்கே தான் அதை பார்க்குறோம். இனிமேல் ஜென்ரல் பாயிண்ட் தான். எல்னினோ brings drier conditions. எங்கெங்கெல்லாம் drier conditions வருதுன்னா சதர்ன் ஆஃப்ரிக்கா, சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் நார்தர்ன் பிரேசில். ஸோ இங்கெல்லாம் வந்து ட்ரை கண்டிஷன்ஸ் வருது. நம்ம அட்லாண்டிக் ஓஷனில் ட்ரை தானே பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு வந்து பெருசாக சைக்ளோன் போகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன் கான்ட்ராஸ்ட் இட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் இன் தி சென்ட்ரல் அமெரிக்கா, நார்தர்ன் பெரு, ஈக்குவடார் அந்த ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு மழையே பெய்யுது. ஸோ அதனால் அங்கே தான் வெட்டஸ்ட் ரீஜனாக உங்களுக்கு வருது. இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போயிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்க வேணாம். இந்தியாவுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எல்னினோ இயர்ஸ் ஆஃபன் விட்னஸ் ஹையர் தென் ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயர் 2024 became the hottest year on record, partly due to the strong El Nino event in 2023-24. அப்போ 2023 ஸ்ட்ராங் எல்னினோ நடந்து நமக்கே மான்சூன் அஃபெக்ட் ஆகல. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். அப்போ புரிஞ்சிச்சா? இந்தியன் ஓஷன் டைபோல்லையும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல், நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். அதெல்லாம் என் வீடியோவில் போய் பாருங்கள், எல்லா கதையும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது மேட் அண்ட் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் தான், MJO. நெக்ஸ்ட் வந்து தீஸ் கண்டிஷன்ஸ், இவனாவது இருங்க அது சொல்லிடுறேன் என்னன்னா, இவனாவது ஸ்டேட்டிக்காக இங்கே தான் இருக்கான் பசிபிக் ஓஷனுக்குள்ளேயே. இதே மாதிரி ஒருத்தன் வேர்ல்டு வைடாக சுற்றிட்டு வருவான் ஈக்குவேட்டர் ரீஜனில். அதுதான் மேட் அண்ட் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ். ஸோ தீஸ் கண்டிஷன்ஸ் குட் இன்டியூஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட், ட்ராட், வைல்ட் ஃபயர்ஸ். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில இடத்துல ட்ராட் வருது, வைல்ட் ஃபயர் வருது, ஃபுட் இன்செக்யூரிட்டி வருது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகுதுல்ல, அதனால. ஸோ இம்பாக்ட் ஆன் இந்தியா என்ன? ஃபார் இந்தியா த இம்பாக்ட் ஆஃப் எல்னினோ கேன் பி பர்டிகுலர்லி சிக்னிஃபிகன்ட். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுக்கிறவங்க என்ன எடுக்கணும்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதை நோட்ஸ் எடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் அப்படின்னா, மேபி அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கலாம், ஆர் இப்போ இம்பாக்ட் ஆன் இந்தியாவில் என்னென்ன இம்பாக்ட் வருது. மான்சூன் இஸ் அஃபெக்டட், அது போதும். மான்சூன் அஃபெக்டட், லோ ரெயின்ஃபால்னா அப்போ ஆட்டோமேட்டிக்லி அக்ரிகல்ச்சர் இஸ் அஃபெக்டடுங்கிறது அதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கதையை உள்வாங்கிக்கோங்க.
இம்பார்ட்டண்டான 4 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்தியாவில் என்ன இம்பாக்ட் இருக்க போகுதுன்னா, மான்சூன் இஸ் அஃபெக்டட். மான்சூன் அஃபெக்ட் ஆகிறதுனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் சைக்கிளே அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் இன்னும் வந்து 40% 45% தான் இரிகேட்டட். 55% லேண்ட் வந்து ரெயின் ஃபெட் தான், மழையை நம்பி தான் இருக்கு. ஸோ அப்போ மழை வரலன்னா அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்சஸ். மழை கம்மியாயிடுச்சுன்னா லேக்கில் வாட்டர் ரிசோர்சஸோட அவைலபிலிட்டியும் குறைஞ்சிடுது. ஸோ அண்ட் ஓவரால் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இதான் ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் half ஆஃப் தி எல்னினோ இயர்ஸ் ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் தி ட்ராட்ஸ் தான். ஸோ half ஆஃப் தி எல்னினோ டைம்ல தான் ட்ராட்ஸ் வந்திருக்கு, எல்லா வாட்டியெல்லாம் வந்ததில்லை. ஓகே, சின்ஸ் 1950 16 வாட்டி எல்னினோ நடந்திருக்கு 1950ல இருந்து. இந்தியா ஹஸ் ரிசீவ்டு பிலோ நார்மல் மான்சூன் ரெயின்ஃபால் ஒன்லி இன் தி 7 இயர்ஸ். 16 வாட்டி அது நடந்தாலும் 7 வாட்டி தான் நமக்கு ட்ராட் கண்டிஷன்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா மிச்ச வாட்டிலாம் அப்போ யோசிக்கிறாங்க, ஏன் அப்போ மிச்ச வாட்டிலாம் நடக்கலங்கிறப்போ இந்தியன் ஓஷனில் ரிசர்ச் பண்ணும்போது இந்தியன் ஓஷன் டைப்போல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் இதெல்லாம் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்னும் திஸ் இயர்ஸ் ஐஎம்டி ஃபோர்காஸ்ட் இஸ் பிலோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்னினோ இருக்கிறதுனால ஐஎம்டி இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா பிலோ நார்மல் தான் மான்சூன். ஸோ மான்சூன் கொஞ்சம் கம்மியாக தான் பெய்ய போகுது. ஆல்ரெடி நமக்கு எனர்ஜி கிரைசிஸ் இருக்கு, பெட்ரோல் வர மாட்டேங்குது, எல்என்ஜி வரல, எல்பிஜி வரல, இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிடுச்சு, இதில் மழையும் பெய்யாது. அப்போ வந்து 2026 நல்லா தான் இருக்கு, எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷம் போகுது. ரெடியூஸ் தி ரெயின்ஃபால், ப்ரோலாங்டு ட்ரை ஸ்பெல்ஸ், ட்ராட்ஸ் அண்ட் ஹையர் டெம்பரேச்சர். மோசமான ஹையஸ்ட் லெவல் டெம்பரேச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் உணர்றேன். சென்னையில் எப்போ இருக்கிறதோட இந்த வருஷம் கொஞ்சம் அப்பப்போ அதிகமாக தான் இருக்குது. அது ஓவராக அதிகமாக இருக்கிறதுனால அப்பப்போ மேகமூட்டமாக ஆயிடுது. ஒரு ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஈக்குவட்டோரியல் ரீஜனாக இருந்தால் 4 மணிக்கு மழை பெஞ்சிருக்கும், இங்கே வந்து வெறும் மேகமூட்டம் மட்டும் வந்துட்டு போயிடுது. இது கூட இன் அடிஷன் வந்து எனர்ஜி அண்ட் ஃபெர்டிலைசர் சப்ளை, இது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுல என்னதுன்னா, ஒரு சைடுல எனர்ஜி பிரச்சனை, இப்போ இன்னொரு சைடுல என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வரும்னு ஏன் சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நேச்சுரல் கேஸ் தேவை, நாப்தா. அந்த நேச்சுரல் கேஸ் நாப்தாவும் பெட்ரோலியம்ல இருந்து தான் வருது. அதுவும் வந்து ஒமான், கத்தார்ல இருந்து தான் வரணும். அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ பெட்ரோலியம் கிரைசிஸ் வந்துச்சுன்னா எக்கானமில எல்லா செக்டரும் கிரைசிஸ் வரும், இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர். ஏன்னா ஃபெர்டிலைசர் தட்டுப்பாடு வரும், மழையும் பெய்யாது, ஃபெர்டிலைசரும் தட்டுப்பாடு வரும்னா அப்போ விவசாயம் என்ன ஆகுறது? அப்போ இந்த வருஷம் விவசாயத்தில் கொஞ்சம் மந்த நிலையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும். இப்போ என்ன அடாப்டேஷன் பண்ணணும்? இந்த வாட்டி நிறைய ஹீட் வேவ்ஸ் வரப்போகுது, ஆர் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு நம்ம ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ். எல்னினோ நம்மளால தடுக்க முடியாது, ஆனால் நம்ம ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலாம். அட்வான்ஸ் மானிட்டரிங் கெப்பாசிட்டிஸ், ப்ரெடிக்டிங் தி ஆன்செட், இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன். இப்போ இந்த மாதிரியான 3 இண்டெக்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால, மானிட்டரிங்லாம் இருக்கிறதுனால முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். டிசம்பர்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு வரப்போகுதுன்னு. அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அப்போதுலேருந்து ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு. வேர்ல்டு வைடாக எல்லாரும் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க வரதுக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து மாம்பழம் சாப்பிடுங்க, மோர் குடிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரி அட்வைசரிஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். சச் ஃபோர்காஸ்ட் ப்ரொவைட் வேல்யூபிள் லீட் டு டேக் ஆக்ஷன். இதெல்லாம் சும்மா பாயிண்ட் தான். இந்த மாதிரி நம்ம ஃபோர்காஸ்ட் வந்ததுனால தான் வி ஆர் ஏபிள் டு டேக் தி ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரில் இப்போ எப்படி ரெடி ஆகணும்? மழை கம்மியாக பெய்ய போகுது அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் அப்போ சேமிக்கணும், கிரவுண்ட் வாட்டர் ரீஸ்டோரேஷன் வந்து ஒழுங்காக பண்ணி வைக்கணும், டேங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து தூர்வாரி வச்சிடணும், இருக்கிற மழையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸை வந்து இந்த வருஷம் நம்ம அதிகமாக கல்டிவேட் பண்ணலாம். ரைஸ் கல்டிவேஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு ட்ராட் ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய பல்சஸோ, மில்லட்ஸோ, ஆயில் சீட்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கல்டிவேட் பண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் காப்பாற்றலாம். ஏன்னா 3-4 வருஷமா சர்ப்ளஸ் ரைஸ் ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலி நம்ம குடவுனில் தேக்கி வைக்கிற அளவுக்கு ரைஸ் பத்தாம எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் ஆகி நம்ம வந்து வெளியூர்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு ரைஸில். சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் தான் நமக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸும். ஸோ அப்போது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ட்ராட் ரெசிஸ்டன்ட் காரிப் வெரைட்டிஸ், அந்த மாதிரியான வெரைட்டிஸ் பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ், ஹீட் வேவ்ஸ் வர்றதுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன் பிளான்ஸ் எடுக்கணுமோ எடுங்க. ஓகே, எல்லாரும் தண்ணி குடிங்க, கொடை பயன்படுத்துங்க, வெளியே போகிறப்போ வெயில் அதிகமாக சுத்தாதீங்க, அந்த மாதிரி ஆக்ஷன் பிளான்ஸை எடுத்துக்கணும். ஸோ கிளியரா? ஸோ இதோட நம்ம சூப்பர் எல்னினோ முடிச்சிடறோம். இது வந்ததுலேருந்து இதை நடத்தணும்னு ஆசையாக இருந்தது, இப்போ நடத்தியாச்சு. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிற கேப்பில் இது வந்துருச்சு. ஸோ கிளியராக ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாருக்கும் இப்போ எல்னினோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கலாம். இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இந்தியன் ஓஷன் டைப்போல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள்.